சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஆப்போசிட் ரோட்ல கிறிஷும் கிறிஷ் பாட்டியும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றத பார்த்த உடனே தினேஷ் கிறிஸ வழிமறிச்சு, என்னடா கல்யாணியோட பையன் தானே நீயே? நீங்க யாருமா? கல்யாணியோட அம்மாவா? பரவாயில்ல, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தோணல? உங்க பொண்ணுதான் தப்பு செய்யுதுன்னா நீங்களும் அதுக்கு துணை போறீங்க. அந்த ஃபேமிலி சரியான கூமுட்ட ஃபேமிலி. ரோஹிணி சொல்றத உண்மையிலே நம்பிக்கிட்டு இருக்கு. அது சரி, டேய் வாடா, நான் உன்னை கூட்டிட்டு போய் உங்க அம்மா கிட்ட விடுறேன். உங்க அம்மா கிட்ட விட்டா எல்லாருக்கும் உண்மை தெரியும்ல அப்படின்னு தினேஷ் மிரட்டுறான். கிறிஷோட பாட்டி, ஏய் யாருப்பா நீ? எதுக்காக இப்படி என் பேரனை புடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அவனுக்கு அவங்க அம்மா கிட்ட போக தெரியும், நீ பேசாம போ. என்னம்மா பயமா இருக்கா? நேரா கூட்டிட்டு போய் விட்டுடுவேன். எனக்கு உங்க விஷயம் எல்லாமே தெரியும். கல்யாணியோட பையன் யாருன்னு தெரியும், ரோஹிணி யாருன்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்க குடுக்கறீங்களா இல்ல உங்க பொண்ணு கிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு தினேஷ் கேக்குறான். கிறிஷ் பாட்டி உடனே பயந்துகிட்டு ரோஹிணிக்கு கால் பண்றாங்க. ரோஹிணி போன் எடுத்தோன்னே, எதுக்குமா இப்ப கால் பண்ணுன? ஐயோ கல்யாணி, அவசரம் புரியாம என்ன திட்டாத. நானு ஸ்கூல்ல இருந்து கிறிஷ கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ரோட்ல ஒருத்தன் பாத்துட்டு உன்னை பத்திய விவரம் தெரியும், பணம் கொடு, இல்லன்னா உன் பேரனை கூட்டிட்டு போய் உன் பொண்ணு வாழ்ற வீட்டுல விட்டுடுவேன், எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியட்டும்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான். கிறிஷ புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது கல்யாணி அப்படின்னு கிறிஷ் பாட்டி கேக்குறாங்க. என்னம்மா யார் அவன்? ரோஹிணி ரொம்ப பயத்தோட கேக்கும்போது தினேஷோட பேச்சு கேக்குது. என்னம்மா உங்க பொண்ணு கல்யாணிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லாவே தெரியும். மொத்தமா உங்க 2 பேரையும் அள்ளிட்டு போய் ரோஹிணியோட மாமியார் வீட்டுல விடுறேன். இவங்க தான் கல்யாணியோட அம்மான்னு நான் சொல்றேன் அப்படின்னு தினேஷ் பேசுறான். ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட, மா நீ ஏமா இந்த வழிய வந்த? பேசாம சீக்கிரம் போ, அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முத்து அங்க நடக்கிற கலாட்டாவை பார்த்துட்டு டீ கடையில இருந்து வேகமா ஓடுறாரு. என்னமா என்னமா நீங்க இந்த வழியா வரீங்க? டேய் கிறிஷ், யாரா இந்த ஆளு? அங்கிள் தெரியல அங்கிள், இவன் என்ன புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான், என்னமோ சொல்லி திட்டுறான் அங்கிள் அப்படின்னு கிறிஷ் வேற சொல்றான். டேய் கிறிஷ் சும்மா இரு. பாட்டி கிறிஷ கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. முத்து, என்னமா உங்ககிட்ட ஏதாவது தகராறு பண்றானா? ஆமா முத்து, செயின் திருடம் போல இருக்கு, பணம் கொடுன்னு மிரட்டுறான், குழந்தைய புடிங்கிக்கிறவேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுறான், ஒளறான். இவன் ஒரு பைத்தியம்னு நினைக்கிறேன், காப்பாத்து முத்து அப்படி கிறிஸ் பாட்டி கேட்ட உடனே முத்து தான் கைவரிசையை காட்டி தினேஷ அடி அடின்னு அடிக்கிறாங்க. ரோஹிணி கால்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோயோ போச்சு மா, முத்து வந்துட்டானா? அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா பெரிய கஷ்டமே. இந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் இல்ல. நீ பேசாம போமா, கிறிஷ கூட்டிட்டு ஓடி போயிடு, எங்கிட்டாவது போயிடு, முத்து கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு ரோஹிணி பதட்டத்தோட கத்துறாங்க. கிறிஷோட பாட்டி ஓடுற அவசரத்துல போனை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. முத்துக்கிட்ட அடி வாங்க முடியாம தினேஷ் ஓடுறான். தினேஷையும் துரத்தி பிடிக்க முடியல. இந்த பக்கம் வந்து பார்த்தா கிறிஷும் கிறிஷ் பாட்டியும் காணும். என்ன இங்க நின்னவங்க எங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது போன் மட்டும் கீழே கிடக்கு. என்னது, யாரோட போனு? போனை எடுத்து பாக்குறாரு. ஒருவேளை கிறிஷோட பாட்டிய போனா இருக்குமோ? சரி, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, மீனா கிட்ட கேட்டு மகேஸ்வரி கிட்ட கொடுக்க சொல்லுவோம். முத்து போனை பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனேயே முத்து மீனா கிட்ட சொல்றாரு, மீனா இங்க வா, ஏன் இன்னைக்கு கிறிஷையும் கிறிஷ் பாட்டியையும் பார்த்தேன், நடுவுல ஒரு திருடன் அவங்கள புடிச்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்டுறான்னு சொல்லி கிறிஷோட பாட்டி கத்துனாங்க. வேகமா ஓடி போனேன், நல்ல வேலை நான் காப்பாத்திட்டேன். அது என்னன்னே எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நானே போய் நிக்கிற மாதிரி இருக்கு. யதார்த்தமா டீ கடையில நின்னு டீ குடிச்சிட்டு இருந்தேன், சவாரிய முடிச்சிட்டு பார்த்தா அந்த ரோட்ல கிறிஷ் பாட்டி வருவாங்களா? என்ன மீனா, எனக்கும் அந்த கிறிஷுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். முத்து சொல்லும் போது மீனாவும் சொல்றாங்க, ஆமாங்க, அது எப்படி கிறிஷ் பாட்டிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல நீங்க போய் நிக்கிறீங்க? சரி, நல்ல வேலை, சின்ன பையன் பயந்துருப்பான். அவங்க எங்க? அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டீங்களா? ஐயோ அதை ஏன் கேக்குற மீனா, அவங்க நான் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த திருடங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாங்க. சரி போகட்டும், பயத்துல போயிருப்பாங்க. அப்புறமேனா ஒரு வேலை இருக்குது அப்படின்னு முத்து பேசும்போது அண்ணாமலை வராரு. டே முத்து, எனக்கு ஒரு வேலை இருக்கு, என்னை கொண்டு வந்து டிராப் பண்றியா? சரிப்பா நான் வரேன் அப்படின்னு முத்து பாக்கெட்ல இருக்க போன் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறாரு. மீனா வேற கிச்சனுக்கு போயிட்டா. சரி நான் வந்து சொல்றேன், கிறிஷ் பாட்டியோட போனு என்கிட்ட தான் இருக்குன்னு மீனா கிட்ட சொல்லி குடுக்க சொல்லணும் அப்படி நினைச்சுக்கிட்டே முத்து அண்ணாமலை கூட கிளம்பிடுறாரு. ரோஹிணி கொஞ்ச நேரத்திலேயே கிறிஷோட முத்து பேசின எல்லாத்தையுமே ரோஹிணி அவங்க ரூம்ல இருந்து ஒட்டு கேட்டுட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்கலாம். எப்படிதான் வீட்டுக்கு போச்சோ. ச்சே, இந்த தினேஷால எவ்வளவு கஷ்டம்தான். இங்க நின்னு பேசுனா கண்டிப்பா எல்லாருக்கும் கேட்டுரும்.
ஆன்ட்டி வேற வீட்ல இருக்காங்க, மீனாவும் கிச்சன்ல இருக்கு, மொட்டை மாடிக்கு போய் பேசலான்னு ரோஹிணி மொட்டை மாடியில போய் அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. நடு ஹால்ல டேபிள்ல இருந்த போனு ரிங் ஆகுது. விஜயா வேகமா வராங்க. விஜயா வரும்போதே வாய்க்குள்ள தண்ணி வச்சுக்கிட்டே வராங்க. என்னடா இந்த நேரத்துல தண்ணி குடிக்கும் போதுதான் போன் வரும் அப்படின்னு போனை எடுத்து அட்டன் பண்றாங்க. மா, நீ எதுக்குமா அந்த ரோட்ல நடந்து வந்த? உன்னை ஆட்டோ புடிச்சிட்டு தானே வர சொல்லிருக்கிறேன். ஏமா என்ன வம்புல மாட்டி விடணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்க? தினேஷ் சொன்ன மாதிரியே செய்வான். பணம் கேட்டு மிரட்டுறவன். கிருஷி என்னோட பையன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ரோஹிணி பேசின உடனேயே விஜயாவுக்கு ஐயோ யார் இது பேசுறத பார்த்தா ரோஹிணி குரல் மாதிரி இருக்க. போனை அப்படியே சத்தம் கேட்காம கைய வச்சு மூடிக்கிட்டு, டே மனோஜ் இங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த குரல் யாரோடதுன்னு கேளு, இந்த குரல் யாரோடதுன்னு கேளு அப்படின்னு விஜயா மனோஜ் கிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தா ரோஹிணி கத்துறாங்க. மா, இனிமே நீ எப்பவுமே நடந்து வராத. ஆட்டோ பிக்ஸ் பண்ணி ஆட்டோல தானே போய் வரணும். எல்லா செலவையும் நான் தானே பாத்துக்கிறேன். நீ எதுக்குமா சிக்கனம் பண்றோன்னு நடந்து வர்ற? அதனால நான் தான் பிரச்சனையில மாட்டேன். இந்த விஷயம் மனோஜுக்கோ எங்க ஆன்ட்டி விஜய் ஆன்ட்டிக்கோ தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு தெரியும்ல. அப்புறம் என்ன கல்யாணின்னு கூப்பிடாதம்மா, தயவு செய்து கூப்பிடாத. நான் போனை வைக்கிறேன். நீ பதட்டத்துல அங்க இருந்து ஓடுன. முத்துக்கிட்ட மட்டும் மாட்டிருந்தீனா முத்து நேர எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பான். அப்புறம் எங்க ஆன்ட்டி அசிங்கமா திட்டுவாங்க, மானம் போகும். என்னால அவங்கள திட்டாதீங்கன்னு சொல்ல முடியல. கிருஷ என் பையனை காப்பாத்தவும் முடியல. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியுமாமா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. மனோஜும் விஜயாவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, டேய் பாத்தியாடா, உன் பொண்டாட்டி தாண்டா எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறா அப்படின்னா அந்த சின்ன பையன் கிருஷ் அப்புறம் அவங்க பாட்டி எல்லாமே இந்த ரோஹிணிக்கு சொந்தமானவங்க இல்ல கல்யாணிக்கு சொந்தமானவங்க. அவ பேர அவ வாயாலே சொல்லியிருக்கா பாரு. டேய், பேரை கூட மறைச்சிருக்காடா. எந்த அளவுக்கு ஏமாத்துக்காரி பாத்தியா அப்படின்னு விஜயா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் போன் பண்ணி வர வைக்கிறாங்க. ரோஹிணி போன் எல்லாம் பேசி முடிச்சிட்டு நேரா கீழே வராங்க. வாமா வா, உன்னத்தான் இவ்வளவு நேரம் காணான்னு. என்னடா மனோஜ் வாய திறக்காம இருக்க, கேளுவேன் அப்படி கேக்கும்போது மனோஜ் சொல்றான், உனக்கு என்ன ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு? என்னையே ரோஹிணி ஏமாத்தின? என்னடா இன்னும் ரோஹிணி கல்யாணி அப்படி விஜயா கேக்குறாங்க. ரோஹிணிக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது, என் பேரை சொல்லி கேக்குறாங்க? எப்படி இவங்களுக்கு என் பேரு தெரிஞ்சிச்சு? விஜயா உடனே, எப்படி உன் பேரு தெரிஞ்சிச்சுன்னு இப்ப முழிக்கிறியா? நீ தான் உன் போன்ல பேசுனீல, இந்த போன் யாரோடது? டேய், இந்த போனுக்கு வந்த நம்பர் பாத்தீங்களடா, யாரோட நம்பரு? ரோஹிணி நம்பர் தானே. ரோஹிணி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசியிருக்கா, அதனால தான் மாட்டுச்சு அப்படி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முத்து, ஆமா இந்த போனு கிருஷ் பாட்டி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாத்தும் போது கீழே கிடந்துச்சு, நான் தான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சேன். மீனா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட குடுக்க சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதே எதுக்கு நீங்க எடுத்தீங்க? இந்த போன் இங்க வந்ததுனால தான் எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. என் மீனா, நீ ரொம்ப நாளா தேடி தேடி திரிஞ்சில அந்த சின்ன பையன் கிருஷ் அவனோட அம்மா யாருன்னு சொல்லி இதோ நிக்கிறாளே இவளே தான், இவ பேரு தான் கல்யாணி அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மீனா அதிர்ச்சியில, என்னத்த சொல்றீங்க? இவங்களா கல்யாணி? அவங்கதான் துபாய் போயிருக்காங்களே. எல்லாம் இவ பொய் பேசுறவ தானே, எல்லா பொய்யும் இவ தான் பேசுறா. உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன்டி, ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருப்பேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு, டே மனோஜ் நீ என்னடா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவத்துல விஜயா விளக்குமாறு எடுத்தாந்து ரோஹிணிய அடிக்கிறாங்க. ஆன்ட்டி சும்மா இருங்க ஆன்ட்டி. மனோஜ், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், அதுக்காக தான் இந்த பொய் சொல்லிட்டேன். உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல மனோஜ் அப்படின்னு ரோஹிணி பேசும்போது மனோஜ் சொல்றான், நீ உண்மையை சொல்லிருக்கலாம். என்ன இருந்தாலும் என்ன நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டல. ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்ற விஷயத்தையே மறைச்சிருக்க. நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன்ல, எதையாவது மறைச்சனா? உன்கிட்ட நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு பொய் சொன்ன? போ வெளியில அப்படின்னு மனோஜும் விஜயாவும் சேர்ந்து ரோஹிணியா அடிச்சு துரத்துறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.